summer night, red rose. And will he starve without me? Yes. And does he love me? Yes. Wrote to the wolf with the red roses. என்ன சத்தம்? ஹலோ, ஏ செல்வி, உனக்கு தான் போன். ஹலோ, உங்க பையன் அபார்ட்மெண்ட் மாதிரி இல்லாத கீழே குதிக்க போறேன்றான். சீக்கிரம் போட்டு வாங்க. என்ன பண்றது? யாராவது மேல போங்களையா?
நிக்கிறானே. வந்துடா. நீங்க எனக்கு ஒண்ணும் உழைத்தர வேணாம். நீங்க குதிரை சொன்னா கூட நான் குதிக்க மாட்டேன். ஏன்னா இன்னைக்கு ஏப்ரல் 1ஆம் தேதி. ஏப்ரல் 1ஆம் தேதி எல்லாரும் ஏமாத்துறேன். நல்ல பிள்ளைய பத்திரிக்கை தாய். வர வர இந்த பையனோட தொல்லை தாங்க முடியல. போலீஸ் கேலீஸ் விளையாட்டு பண்ணி நம்மள மாட்டி விட்டுருவான் போல இருக்கே. பேசாம இந்த பிளாட்டை காலி பண்ணி வேற இடத்துக்கு கூடி போயிடலாம். என்ன கேங்க கொடுக்காம யூனியன் வச்சுட்டு தகராறு கிடைக்காதுங்க. दूध कल पीएंगे वहां जरा
இந்தாங்க சாப்பிடுங்க. இதெல்லாம் ஏதுடா? வார வாரம் இந்த ரவுடி பசங்களுக்கு மாமூல் கொடுப்பேன், அந்த துட்டு தான். ஆமா, இவங்க எல்லாம் எங்க ஏத்திட்டு போறீங்க? ஜீப்ல ஏறு, நான் சொல்றேன். எதுக்கு? ஏறுடா. என்ன அறிவு இருக்கா? மேல இருந்து கீழே வந்தா என்ன ஆகும்? இவனை சொல்லி தப்பு இல்லைங்க, எல்லாம் அவங்க அம்மா கொடுக்குற செல்லம் தான். நான் என்னமா செய்யறது? வீட்டுல என்ன சேட்டை பண்றான்னு ஆபீஸ் கூட்டு வந்தா படியில கட்டிட்டு தெரிய முடியும். கண்ணை குத்தி நோண்டணுங்கிறேன். ஆமா ஆமா, கண்ணை குத்தி தோண்டணும். என் பையனா இருந்தா தோலை உரிச்சிருப்பேன். திங்க வண்டிதான் உங்க வண்டிதான். திமிர் பிடிச்சி ஆடக்கூடாதா? இங்கிலீஷ் பள்ளிக்கூடத்துல படிக்கிற திமிரா? அன்னைக்கு எல்லாரையும் ஏப்ரல் ஃபுல் ஆக்கணியாமே, நீ ஊரவே முட்டாளாக்கலாம். என்ன நீ முட்டாளாக்க முடியுமா? நான் எப்படிங்க உங்களை புதுசா முட்டாளாக்க முடியும்? நீங்க தான் ஏற்கனவே முட்டாளாச்சே. ரகசியமா வச்சிருந்த இவனுக்கு எப்படி தெரிஞ்சது? வீட்டுக்கு வா, சூடு போடுறேன். நல்ல புள்ளைய பத்திட்டீங்க. புள்ளைய ஒழுங்கா வளர்க்கணுமா? ஏமா படிப்புலயாவது ஒழுங்கா படிப்பானா இல்ல அதுலயே கொட்ட விட்டுருவானா? அதெல்லாம் இல்லைங்க, படிப்புல ரொம்ப கெட்டிக்காரன். கிளாஸ்ல இவன் தான் ஃபர்ஸ்ட், குறும்பு தான் அதிகம். ஃபர்ஸ்ட் மார்க்கா? இருக்காதே. டேய் இங்க வா. என்ன சார் இது? நம்ம ஆபீஸ் கேண்டீனை இங்கே வச்சிட்டீங்க போல இருக்கு. இது சாப்பிட்டா உங்களுக்கு சரியா போகும். அப்புறம் எங்க நீங்க வேலை பார்க்க போறீங்க? பைத்தியக்காரா, மத்தவெல்லாம் தூங்குறான், நான் திங்கிறேன். ஆமா, நீ எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் மார்க்னு சொல்றியே, நான் கேக்குற கேள்விக்கு நீ பதில் சொல்றியா? எங்க கேளுங்க. உலக மேப்ல ஆப்பிரிக்கா கண்டம் இந்த பக்கத்துல இருக்குதா இந்த பக்கத்துல இருக்குதா? இந்த பக்கம் தான் சார் இருக்கு. கூட அறிவு கட்டவனே, ஆப்பிரிக்கா கண்டம் உலக மேப்ல இந்த பக்கம் இருக்கு. சார், பூமி சுத்தும் போது இந்த பக்கம் வரும்போது நான் பாத்துட்டேன், அந்த பக்கம் வரும்போது நீங்க பாத்துட்டீங்க. பள்ளிக்கூடம் போய் ரொம்ப நாளாச்சா? தச்சு விட்டு போச்சு. சார், மேனேஜர் சார் கூப்பிடுறாரு சார். கணக்குல ஏதோ குழப்படி, நான் போய் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வந்துடுறேன். தின்னுறாத, காசு கொடுத்து வாங்கினது. என்ன? ஒண்ணு இல்ல. மேனேஜர் என்னை கண்டா நடுங்குவாரு. என்னப்பா அது பாம்பு பாம்புன்னு சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கிறீங்க? தொடர்ந்து பசங்களா? என்ன சார், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா படிச்சிட்டு இருக்கீங்க? வீட்டுல இருந்து லெட்டர் வந்திருக்கா? ஏன் வயிற்றுல கொட்டிக்கிற? என் சர்வீஸ்ல இந்த மாதிரி ஒரு மெமோ வந்ததே கிடையாது. ஐஜி வெளுத்து வாங்கியிருக்காரு. வேலை செய்ய துப்புலன்னா ஏன் நீங்க சம்பளம் வாங்கி கேட்டுக்காரியா? இந்த தொப்பையை தலையில வைக்க வெக்கமா இருக்கு. ஆமா சார், ஒரு வருஷமா இந்த சர்க்கிள்ல கொலை நடந்துகிட்டு இருக்கு. பணத்தோட வர பணக்காரங்க எல்லாம் பலியாயிட்டு இருக்காங்க. இத பாத்துக்கிட்டு சும்மா இருந்தா ஐஜி மெமோ கொடுக்காம மெடலா கொடுப்பாரு. யோ, என்னையும் அலும்பா இருக்கு. என்னமோ நான் மட்டும்தான் இந்த ஸ்டேஷன்ல வேலை பாக்குற மாதிரியும் எனக்கு மட்டும்தான் சம்பளம் கொடுக்குற மாதிரி பேசுறீங்களே. ஏன் உங்களுக்கு அந்த பொறுப்பு இல்லையா? நீங்க கண்டுபிடிக்கிறது. சார், இந்த சர்க்கிள்ல நான் ஜாயின் பண்ணி ஒரு மாசம் தான் ஆக போகுது. ஒரு வருஷமா நீங்க கண்டுபிடிக்க முடியாத கொலைகளுக்கெல்லாம் நான் தான் பொறுப்புன்னு சொல்லுவீங்க போல் இருக்கேன். வெயிட் பண்ணுங்க சார், நான் கண்டுபிடிக்கிறேன். ஆமா, கிழிச்சிங்க. பாண்டி பஸ்ஸால வேணா தகராறு பண்ணா பல்ல கட்டிடுவீங்க. இது கொலைகேசியா? இதை கண்டுபிடிக்கிறதுக்கு உடம்புல பலம் இருந்தா மட்டும் பத்தாது, மூளையிலையும் பலம் வேணும். நம்ம 2 பேருக்குமே டாப் காலின்னு ஐஜி முடிவு பண்ணிட்டாரு. அதனாலதான் புதுசா ஒரு எஸ்ஐ அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க. நாளைக்கு வரப்போறா. போறாளா? ஆமையா, பொம்பளை. பொம்பளையா? ஆமையா, ஆம்பளைங்க நாம சாதிக்க முடியாததை ஒரு பொம்பளை வந்து சாதிச்சுட்டான்னு வச்சுக்க. பேசாம இந்த காக்கி சட்டையெல்லாம் கைட்டி போட்டுட்டு காசி ராமேஸ்வரம் போக வேண்டியதான்.
மிஸ்டர் மனோ, அவங்க தான் சப் இன்ஸ்பெக்டர் ஜோலி. மேடம், தொப்பிய கொஞ்சம் சரியா வைங்க. ஏன் சார், நம்மால ஒரு கேஸை கண்டுபிடிக்க முடியலையேன்னு சொல்லி புதுசா ஒரு எஸ்ஐ அப்பாயின்மெண்ட் தான் சொன்னீங்க. இங்க தொப்பி வைக்கிறதுலயே தகராறு, இவங்க கண்டுபிடிப்பாங்கறீங்க. நமக்கு புரியுது. பள்ளிக்கூடத்துல பசங்க வாதியார்ட்ட கோல் மூட்டுற மாதிரி இந்த அம்மாவுக்கு தொப்பி வைக்கிறதுல அழிச்சுக்கிட்டு நானா போய் கோல் மூட்ட முடியும்? மேடம், நாட்டுல எத்தனையோ டிபார்ட்மெண்ட் இருக்கு, அதெல்லாம் விட்டுட்டு இந்த டிபார்ட்மெண்ட் மேல என்னமா அவ்வளவு இன்ட்ரெஸ்ட்? சார், நீங்க எந்த காலத்துல இருக்கீங்க? லேடிஸ் எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் ஒர்க் பண்ண முடியும். போலீஸ் டிபார்ட்மெண்ட் என்ன விதிவிலக்கா? ஆமாமா, அப்பதான் உயிரை விடலாம். சீக்கிரத்துல ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு வாழ்க்கையை நல்லா அனுபவிச்சுக்கம்மா. என்ன சார் பயமுறுத்துறீங்க? அது இல்லம்மா, இந்த சர்க்கிள்ல கொலைகள் அதிகமா நடக்கும், கண்டுபிடிக்கணும். அதுக்கு தானே சம்பளம் கொடுக்குறாங்க. கண்டுபிடிச்சிருவியா? உங்களை மாதிரி சீனியர் ஆபீசர்ஸ் எல்லாம் ஒத்துழைச்சா ஒரு கேஸ் என்ன 1000 கேஸ் கண்டுபிடிக்க முடியும். ஹாய் மிஸ்டர், ஒரு ஸ்காட்ச் விஸ்கி கொண்டு வா. வாட் 69 வெங்கேலன் கூட. ஒரு 5 லட்சம் ரூபாய் கேஷ் வேணும். 5 lakhs? No, only 5,000 bill available. மேடம், நான் கேட்டது பீர் இல்ல, கவர்மெண்ட் கரன்சி. What? மேடம், நாங்க கேட்டதை நீங்க கொடுக்கலன்னா இந்த பார் இருக்காது, அதை விட உங்க உயிர் இருக்காது. என்ன சொல்றீங்க? Stupid. ஏய்! ஹலோ, நான் இங்க பாண்டி பஜார் ரெயின்போ பார்ல இருந்து பேசுறேன். இங்க நல்ல ரவுடிங்க வந்து எங்க முதலாளி அம்மாவை பிடிச்சு வச்சிருக்காங்க. துப்பாக்கி வச்சு மிரட்டுறாங்க. கொஞ்சம் சீக்கிரமா வாங்க. மரியாதையா சரண்டர் ஆயிடு, இல்லைன்னா ஷூட் பண்ணிடுவேன். பாப்பா ஊருக்கு புதுசா? காப்பாத்துறேன்னு வந்து கற்ப பறி கொடுக்குறியா? டேய், குழந்தைய கூட்டிட்டு போய் சாப்பிடு. தீபாவளி துப்பாக்கி வாங்கிட்டு வந்துட்டா. அந்த பார்ல ஏமா
உன்னையா அந்த ரவுடி கிட்ட இருந்து காப்பாத்திக்க முடியல, நீ கொலகாரனை கண்டுபிடிக்க போற. ஹலோ, நான் இன்ஸ்பெக்டர் மனோவை பேசுறேன். நாம ரொம்ப நாளா தேடிட்டு இருந்த கடத்தல் கும்பல் நேற்று ராத்திரி வந்திருக்காங்க. ஹோட்டல் எவரெஸ்ட்ல தங்கியிருக்காங்க. நீங்க எல்லாரும் போய்க்கு அங்க வந்துருங்க. நான் அங்க மாறு வேஷத்துல காத்துட்டு இருப்பேன். காக்கி சட்டையால சாதிக்க முடியலன்னு மாறு வேஷத்துல சந்திக்கலாம்னு வந்திருக்கியா? தைரியம் போட்டு இருக்கிற சட்டையில இல்லடா, மனசுல இருக்கிற தெம்புலதான். எங்க உன் தெம்ப காட்டு பாக்கலாம்.
ராஸ்கல். மேடம், மேஜிஸ்ட்ரேட் கோர்ட் வரைக்கும் போயிட்டு வரேன். இன்ஸ்பெக்டர் வந்தா சொல்லிடுங்க. மனம் ரொம்ப துணிச்சல் இல்ல. அவர் ஒருத்தராக உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? சித்தூர் ராணி பத்னிங்கிற நினைப்பா? உனக்கு எல்லாம் குதிரை ஏத்தம். அதுல என்ன தப்பு? அதுல என்ன தப்பா? மூக்கு முடியுமா இருந்தாலே வரதட்சணை கேட்கறாங்க. குப்புற விழுந்து பல்லு போயிருந்தா மாப்பிள்ளை தேடிய உன் வாழ்க்கை வீணா போயிடும். என்ன வேணும்னாலும் திட்டுங்க, ஆனா என் உயிரை காப்பாத்தினீங்க. இதுக்கு என்ன கைமாறு செய்ய போறேன்னு எனக்கே தெரியல. என் கைய விட்டா அதுவே போதும். ஆனா பாரு, குட் மார்னிங். கொஞ்சம் உட்காருங்க, குளிச்சிட்டு வந்துடுறேன்.
சாரி ஜூலி, மனசுனா என்னன்னு எனக்கு நல்லா தெரியும். பட் என் மனசை நான் உனக்கு தர முடியாது. பிகாஸ் அங்கெல்லாம் தொடாதீங்க. ஏன் தொடக்கூடாது? தொடக்கூடாதுன்னா தொடக்கூடாது. நான் இன்ஸ்பெக்டர் மனோ, நீ மிஸ்ஸஸ் மனோ. நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் முடிஞ்சு 1 வருஷம் ஆச்சு. போன வருஷம் இதே தேதியில காலை 10 மணிக்கு இந்நேரம் முகூர்த்தம் எல்லாம் முடிஞ்சு போச்சு. நீதான் என் ப்ராப்பர்ட்டின்னு எழுதி கொடுத்துட்டாங்க. நான் தொடுவேன். தொடக்கூடாதுன்னா தொடக்கூடாது. கிராக்கி பண்ணாத. சொன்னா கேட்க மாட்டீங்க, விடுங்க. மடியில தங்கத்தையா கட்டி வச்சிருக்க? ஆமா, கருப்பு தங்கம் கட்டி வச்சிருக்கேன். கருப்பு தங்கமா? உள்ள உங்க மகன் இருக்கான். அப்படியா? சார் எப்ப வந்தாரு? வந்து 1 மாசம் ஆச்சுன்னு நேத்து தான் டாக்டர் கன்ஃபார்ம் பண்ணாங்க. நான் பையனை பார்க்கணுமே. என்னங்க நீங்க குழந்தை எப்படி பார்க்க முடியும்? அதெல்லாம் எனக்கு தெரியும், நான் பார்த்தாகணும். இத பாருங்க, ரொம்ப தொல்லை பண்ணீங்க. பிறக்க போற குழந்தை பிறக்கிறப்ப லத்தியோட பிறப்பான். உங்களை நல்லா உதைக்க போறான். அப்படியா? பிறக்க போற குழந்தைய வச்சு பிறக்க வைக்கிற அப்படியே மிரட்டுறியா? பிச்சு இப்படியும் பிச்சு. ஆமா போங்க நீங்க. சத்தம் போட்டு. இனிய காமன் பண்டிகை கொண்டாடுங்கள். இனிய காமன் பண்டிகை கொண்டாடுங்கள். கண்ணோரங்கள் மின்சாரங்கள் கண்ணோரங்கள் கண்ணங்கள் தேனில் ஓரும் பூக்கள். இனிய காமன் பண்டிகை கொண்டாடுங்கள். முத்தம் தந்த வீரம் சூரியன் வரும் வரை காயாதே. காவலை சூடும் பூவே ராத்திரி ரகசியம் பேசாதே. மோகம் வர ஆடை சுட தேவம் கைவிடாதே. பாவம் மீறும் நேரம் நாணம் தேர்ந்து போகும். பாவம் மீறும் நேரம் நாணம் தேர்ந்து போகும். இனி கிளியின் கிளையில் கனிகள் குலுங்கிடும். இனிய காமன் பண்டிகை கொண்டாடுங்கள். கண்ணோரங்கள் கண்ணங்கள் தேனில் ஊரும் பூக்கள். கோடை கால வேளை மார்கழி பார்வைகள் பார்ப்பாளே. காதில் பேசும் வார்த்தை மெல்லிய மல்லிகை பூ போலே. கூந்தல் எனும் பந்தல் தனில் நாளும் நிழல் கொடுமானே. தானே ரோஜா பாடுவாடும். தானே ரோஜா பாடுவாடும். இனி இதயம்
காமன் பண்டிகை கொண்டாடுங்கள். கண்ணோரங்கள் மின்சாரங்கள் இனிய காமன் பண்டிகை கொண்டாடுங்கள். செல்வி, நான் போயிட்டு வந்துடுறேன். என்னங்க நீங்க இதான் டெலிவரி மாசம் டாக்டர் செக்கப் போற சொன்னாங்க, நீங்க பாட்டு போயிட்டு இருந்த என்ன அர்த்தம்? இந்த பாருமா, ஐஜி ஆபீஸ்ல முக்கியமான மீட்டிங். இந்த நேரத்துல டாக்டரும் மெடிக்கல் செக்அப்னு சொன்னா என்னமா அர்த்தம்? பொண்டாட்டி உசுரை விட பாக்குற உத்தியோகம் என்ன உங்களுக்கு பெருசா போச்சா? என்ன செல்வி இப்படி பிடிவாதம் பிடிக்கிற? இத பாரு, இப்ப நீ டாக்டர் வீட்டுக்கு போகணும். அதுக்கு ஜீப் ஏற்பாடு பண்ணிருக்கேன். பக்கத்து வீட்டு மாமி துணைக்கு வராங்க. அப்புறம் என்ன? நான் வாழ்க்கைப்படுறது உங்களுக்கா பக்கத்து மாமிக்கா? சினிமாக்கு, பார்க்கு, கோயிலுக்கு எல்லாத்துக்கும் பக்கத்து மாமி தான் வராங்க. நான் செத்து போயிட்டா போது பாக்க வருவீங்களா? ஏன் இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? ஆமாங்க, பிடிக்கிற கேஸும் கிடைக்கிற பதக்கமும் தான் உங்களுக்கு பெருசா தெரியுது. கட்டிக்கிட்ட பொண்டாட்டியும் பிறக்க போற குழந்தையும் உங்களுக்கு முக்கியமா தெரியல. எனக்கு டாக்டர்கிட்ட போக தெரியும், நீங்க போங்க. இத பாரு, கொஞ்சம் கூட புரிஞ்சுக்க மாட்டேங்கிறியா? எனக்கு எல்லாம் புரியுது, நீங்க போங்க. ரொம்ப பெயினா இருக்குங்க, ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போங்களேன். வாட்ச் எங்க வச்சேன்? என்னங்க? இத பாருமா, டாக்டர் ஒரு வாரம் ஆகும்னு சொல்லிருக்காரு. இப்படி அவசரப்பட்டா எப்படி? ஆமா, உங்களுக்கு எஃப்ஐஆர் லாக்அப் போலீஸ் ஸ்டேஷன் தான் முக்கியம். நான் எப்பதான் முக்கியமா இருந்திருக்கேன்? என்னம்மா, நான் எவ்வளவு முக்கியமான வேலையா வரணும் உனக்கு தெரியும்ல? என்ன விட உங்களுக்கு வேலை தான் முக்கியமா போச்சா? இத பாருமா, உனக்கு ஒண்ணும் ஆகாது. ஏன் மனசு போட்டு சும்மா அழட்டிக்கிற? இத பாரு, நான் ஒரு வந்துடுறேன். படுத்துங்க, அடுமா நான் சொல்றேன் கேளு, வந்துடுறேன். என்னங்க? ஐயோ. என்ன தம்பி இந்த நேரத்துல இல்லாம போயிட்டீங்க? இது உங்களுக்கே நல்லா இருக்கா? கஞ்சிக்கு இல்லாதவங்க கூட பேரு காலத்துல கட்டின புருஷன் கிட்ட இருக்கணும் தான் ஆசைப்படுவா. இந்த குழந்தை இப்படி அம்போன்னு விட்டுட்டு போயிட்டீங்க. ஏதாவது ஆயிருந்தா ஆனா வருமா ஊன்னா வருமா? அது இல்ல பாட்டி, ஒரு முக்கியமான வேலையா. என்ன வேலையோ என்ன பொழப்போ போ. இந்த போலீஸ்காரங்க வேலையே இப்படித்தான். சரி சரி வாங்கடி போகலாம். தொடாதீங்க. இன்னும் என் மேல உன் கோபம் தீரலையா? எப்பவுமே தீராது. செல்வி, ஏன் இப்படி எல்லாம் பேசுற? நான் வேற எப்படி பேசணும்னு எதிர்பார்க்கறீங்க? செல்வி, என்னோட நிலைமையில இருந்து நீ பார்த்தாதான் நான் ஏன் வரலங்கிற காரணம் உனக்கு புரியும். என் புருஷங்கிற நிலைமையிலையா இல்ல போலீஸ் ஆபீசர்ங்கிற நிலைமையிலையா? ஒரு புருஷங்கிற நிலைமையில இல்லீங்க, ஒரு சாதாரண மனுஷங்கிற நிலைமையில யோசிச்சு பாருங்க. நான் மத்த பொண்ணுங்களை மாதிரி உங்ககிட்ட பணம் காசு கேட்டனா, நகரட்டு கேட்டனா? என் புருஷனோட அன்பு தானே கேட்டேன். அது கூட உங்களால தர முடியலனா நாம ஏன் கல்யாணம் பண்ணிட்டு வாழணும்? எதுக்கு இந்த டிராமா? செல்வி, நான் சும்மா இருக்க. தாலி கட்ட கூட முகூர்த்த நேரம் தவறி வந்தவர் தானே நீங்க. சாந்தி முகூர்த்தத்துக்காக ஒழுங்கா வந்தீங்களா? கேஸ் இருக்குன்னு போயிட்டீங்க. கேட்டா காக்கி சட்டை முதல் பொண்டாட்டி, நீ இரண்டாவது பொண்டாட்டி சொல்லிட்டீங்க.
இது பாருங்க, கண் இல்லாதவ கூட இளைய குடியா போக சம்மதிக்க மாட்டா. அதுக்கும் ஒத்துக்கிட்டு உங்க கூட வாழ்றனே. செல்வி, உன்னோட கோபத்திலயும் ஒரு நியாயம் இருக்கு. பொறுமையாரு, காலையில பேசிக்கலாம். பொறுத்தது போதும், எனக்கு ஒரு முடிவு தெரிஞ்சாகணும். செல்வி, போலீஸ்காரனா இருக்க போறீங்களா இல்ல என் புருஷனா இருக்க போறீங்களா? ஊர்ல வேற போலீஸ்காரங்களே இல்லையா? எல்லாம் அவங்களோட பொண்டாட்டி வேண்டாம் புள்ள வேண்டாம் அலைஞ்சிட்டு இருக்காங்களா? நானும் அப்படி சொல்லணுமா? மத்தவங்களை எனக்கு உதாரணமா எடுத்துக்க நான் தயாரா இல்ல. மத்தவங்களுக்கு நான் உதாரணமா வாழ்ந்து காட்டணும்னு ஆசைப்படுறேன். என்ன பொறுத்த வரைக்கும் என் மனசுல காக்கி சட்டைக்கு தான் முதலிடம். பொல்லாத காக்கி சட்டை. வாட்ச்மேன் கூட தான் காக்கி சட்டை போடுறேன். செல்வி, ஏன் நிறுத்திட்டீங்க? அடிங்க, கொன்னிடுங்க. உங்க கூட வாழ்றதை விட சாவறதே மேல். அடிச்சு கொன்னிடுங்க, 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 கொன்னிடுங்க. செல்வி, நான் என்ன சொல்லிட்டேன்? செல்வி, செல்வி. Get out! டேய், யார் வீட்டுல இருந்துகிட்டு யாரடி கிட விட்டுங்கிற? உங்க வீடா? சரி, போறேன், போயிடுறேன். செல்வி, நான் ஏதோ ஆத்திரத்துல அவசரத்துல பேசிட்டேமா? நீங்க ஆத்திரத்தை சொல்லல, உங்க மனசுல இருக்கிறது எல்லாம் கொட்டிட்டீங்க. செல்வி, உன் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்குன்னு உனக்கே புரியலையே. என்னது? நீங்க என் மேல பாசம் வச்சிருக்கீங்களா? அது உண்மையா இருந்தா என்ன முதல் பொண்டாட்டி ஏத்துக்கிறீங்களா? முடியாது, உங்களால நிச்சயமா முடியாது. இது பாருங்க, உங்க வீட்டு தொட்டில உங்க பாராட்டையும் பதக்கத்தையும் போட்டு தாளாட்டுங்க. என் வீட்டு தொட்டில என் குழந்தைய நான் தாளாட்டுறேன். ஏசி போட்டுருக்கு சார். ஓஹோ, அதுக்கு தான் 35 ரூபாய் கூட வாங்கினானா? ஏயா, அந்த ஏசிய குறைச்சிட்டா 35 ரூபாய் கையில குடுத்துருவானா? உள்ள வந்தாலே பில்லு போட்டுருவாங்க சார். ஆஹா, படம் எடுக்க வந்துட்டான். கவர்த்தியாவே இருந்துருவோம். ஏயா, இவ்வளவு காசு வாங்குறீங்க, பணத்தை வைக்க ஒரு பொட்டி பீரோ ஒன்னத்தையுமே காணுமே. இங்க இல்ல சார், அதுக்கு உள்ள ரூம் இருக்கு சார். ஓஹோ, அதுக்கு வேற ரூமா? இங்கேயும் ஜில்லுன்னு இருக்கு. அதாங்க பீரோ. ஏயா, பூட்டு சாவியெல்லாம் உண்டா? பெட்டியை பூட்டி சாவியை நீங்களே வச்சுக்கலாம். சாபாஷ். ஏன்னா இதுல 40 லட்சம் ரூபாய் வச்சிருக்கேன். ஆமையா, 1-2 இருந்தா பரவாயில்ல. ஒரு படம் எடுத்து அது 100 நாள் ஓடுற வரைக்கும் ஊரு பக்கம் தலை வைக்கிறதுன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். படம் எடுக்க போறீங்களா? அட என்னப்பா, நீ என் பங்காளி மாதிரி பேசுற. இல்லீங்க, ஒரு நெல்ல போட்டோம் கரும்ப போட்டோம்னா பயிராகுது. சினிமா படத்துல பணத்தை போடுறீங்களேன்னு கேட்டேன். நான் மானஸ்தையா, மானஸ்த. ஊர்ல என் பங்காளிக்கு ஒரு டென்ட் கொட்டை இருக்கு. போன வாரம் தீபாவளிக்கு என் 3வது சம்சாரத்தை கூட்டிக்கிட்டு படம் பார்க்க போனேன். என்ன 2 மணி ஆட்டத்துக்கு 3 மணிக்கு போனேன். டிக்கெட் இல்லைட்டா அப்புறம் என் கௌரவம் என்ன வருது? என் 3வது சம்சாரம் எதிர்க்க அவன் அப்படி பேசலாமா? அப்புறம் ஊர்ல சொத்து இருந்தன, சொகை இருந்தன, கார் இருந்து பங்களா இருந்து என்னையா பிரயோஜனம்? அதனால நேரா பணத்தோட வந்துட்டேன். ஒரு படம் எடுக்க போறேன், அதே டென்ட் கொட்டாயில விட போறேன். அவனுக்கு டிக்கெட் இல்லைன்னு சொல்ல போறேன். நீங்க எடுத்தே ஆகணுங்க. அட, அதுக்கு தானப்பா வந்திருக்கிறேன். அதுக்குள்ள இந்த தவிக்கிற. போய் தண்ணி குடு. இத கொண்டு வரேங்க. கமலஹாசனை வச்சு படம் எடுக்கிறதா, சிவாஜியை வச்சு படம் எடுக்கிறதா, இல்ல ரஜினியை வச்சு படம் எடுக்கிறதா? அவங்க 2 பேரை பத்தி தெரியாதுங்க. ரஜினியை ரொம்ப நாளா தெரியுங்க. ரஜினியை எனக்கு கூட தான் தெரியும், படத்துல பாத்துருக்கிறேன். அவருக்கு ஒன்னையே தெரியுமா? அவரும் நானும் இன்ஸ்டிடியூட்ல ஒன்னா படிச்சங்க. அப்புறம் நீ ஏன் காப்பி ஆத்துற? கால நேரம் அவருக்கு நல்லா இருந்தது, ஸ்டார் ஆயிட்டாரு. நான் காப்பி ஆத்துறேன். ஓ, அப்படியா கதை? ஆமா, ரஜினி தம்பி படத்துல நடிக்க இப்ப என்ன வாங்குது? பணம் தான். அட என்னையா நீ என் பங்காளி மாதிரியே பேசிட்டு இருக்க? எவ்வளவு வாங்குதுன்னு கேட்ட. எவ்வளவுன்னு தெரியாதுங்க, ஆனா மொத்தமா வாங்குறதா கேள்வி. ஆனா பாதி பணத்தை மொத்தமா கொடுத்துருவோம். அவரே படத்தை புடிச்சு கையில கொடுத்துட்டோம், நமக்கும் ஜோலி முடிஞ்ச மாதிரி. மீதி பணத்தை என்ன பண்றது? கமலஹாசனை வச்சு ஒரு படத்தை புடிச்சு கொடுத்துருவோம். அவர் எனக்கு தெரியாதியா? அட என்னங்க நீங்க, எல்லாத்துக்கும் என்கிட்ட ஆள் இருக்குங்க. அப்படியா? ஆமாங்க. அட எல்லாம் தெரிஞ்ச ஆளா இருக்கையா? என்ன மாதிரியே ஒரு விவரமான ஆளியா நீ? உங்கள மாதிரி இல்லீங்க, ஓரளவுக்கு தாங்க. ஒத்துக்க ஒத்துக்க. சரிங்க, நீங்க குளிச்சிட்டு ரெஸ்ட் எடுங்க. நான் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன். எல்லாத்துக்கும் ஒரு வழி பண்ணிடுவோம். எல்லாத்துக்கும் வழி பண்ணிடுவோமா? ஆரம்பமே அபசகுனமா பேசுறா. கத்தி இருக்கு, கமலைய விடு. ஹலோ, ராபர்ட் ஸ்பீக்கிங். ஹலோ ராபர்ட்,
படம் எடுக்கிற ஆசையோட ஒரு பணக்காரன் வந்திருக்கான். 40 லட்சம் ரூபாய் ரெடி கேஸ். நீ காரோட வந்துரு, நான் பார்ட்டியோட ரிசப்ஷன் ஹால்ல வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். வணக்கம் சார். தம்பி, 40 லட்சம் ரூபாய் போட்டு படம் எடுக்கிற நல்ல காரியமா போறேன். ஜெயமா வந்த 20 ரூபா கொடுப்பேன். இந்தா 10 ரூபா வச்சுக்க. இல்ல உன்னை கொன்னே போட்டுருவேன். அச்சச்சா. ஏண்டா ராமசாமி போகும்போதே அவசகனமா பேசுற? வர வர உன் புத்திய கெட்டு போச்சு. அது யாருங்க ராமசாமி? நான்தே. ஐயா வணக்கம். வணக்கம். தம்பி யாரு? நான் தான் இந்த கமலஹாசனை பார்க்கணும் நீங்க. அடே, கமலஹாசன் நீங்க தானா? இல்லையா, கமலஹாசனுக்கு ஏற்பாடு. ஓ அப்படியா? ஏற்பாடு ஏக அமக்கலமா இருக்கு. ஏன் தம்பி கண்ணாடி எல்லாம் ஏத்துற? அது மெட்ராஸ் வெயில் ஐயா உடம்பு கொத்துக்காது. அதான். இந்தா 10 ரூபா வச்சுக்க. ரொம்ப தாராள மனசையா உங்களுக்கு? ஏன் பரம்பரை அப்படித்தான். பங்காளி கொஞ்சம் கஞ்ச. கேள்விப்பட்டிருக்கேன். வண்டி எடு. தம்பி, பணங்காசு செலவழிறத பத்தி எனக்கு கவலையே இல்ல. படம் புடிச்சு விட்டோம்னா எங்க ஊரு கொட்டாயில படம் 100 நாள் ஓடணும். ஓடுமா? ஓடலன்னு வச்சுக்க, நான் குடும்பத்தோட ஊரை விட்டு ஓட வேண்டியதா போயிடும். ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன், நான் 3 பொண்டாட்டிக்காரன். தம்பி, ஏன் கண்ணடிக்கிற? அது ஒண்ணும் இல்லைங்கண்ணா, கண்ணு உறுத்துற மாதிரி இருந்துச்சு, அதான். உனக்கு உறுத்துச்சுன்னா அவன் ஏன்டா அடிக்கிறான்? மாத்தி மாத்தி கண்ணடிச்சு ஆலய அடிச்சிடலாம் நினைக்கிறீங்களா? படகுரு குமாரசாமி பேரண்டோய், அது எதுக்குடா மூடுற? முழிக்கிற? பணத்தோட பட்டணத்துக்கு போனா கிண்டிடுவாங்கன்னு என் பங்காளி சொல்லி அனுப்பிக்கிறான்டா. உங்ககிட்ட ஏமாறத்துக்கு நான் என்ன குறுமுட்டை நினைச்சியா? வகுந்து ஐயா நான் சொல்றது கேளுங்க, ஏதாவது வீட்டுல போய் பேசிக்கலாம். வீட்டுல நான் பேசுறது வீட்டுல தீர்த்துக்கோ. ஐயா ஐயா நான் சொல்றேன், குடிவே வச்சிருக்கா ஊரே வேறடா. குட் மார்னிங் சார். இன்ஜின் ஆயில் விழுவுது. சாரியா? சரிங்க சார், அவசரமான வேலையா போறேன் சார். ஒழுங்கா போய் சேருவியா? அதெல்லாம் ஒழுங்கா போய் சேர்ந்துருவேன் சார். என்னையா சத்தம்? டெலிவரிக்காக ஒரு அம்மாவை கூட்டிட்டு போறோம், அதான் சத்தம். சார், இது அம்பாசிடர் கார்டு கடைங்க சார். இதுல இன்ஜின் ஆயில் ஒளி இருக்கு. சீரியஸா யோசனை பண்ணிட்டு இருக்கீங்க? கற்பனையிலாவது கொலைகாரனை கண்டுபிடிச்சிட்டீங்களா? இல்ல அதுலயும் கோட்டை விட்டீங்களா? நீங்க பலியானவங்களுக்காக பரிதாபப்படுறீங்க. நான் அடுத்த பலி யாருன்னு யோசிக்கிறேன். என்னவே ஹோட்டல் கட்டி இருக்கியே சந்து மாதிரி, துபாயில வந்து பாருவே, அப்படியே ஓடி பிடிச்சு விளையாடலாவே. ஐயோ, ஷேக்கு வந்தா தலையிடிக்குமே. அவங்கள நான் எப்படி கல்யாணத்துக்கு கூப்பிடுவேன்? அவங்கள நான் எங்க தங்க வைப்பேன்? பரவாயில்ல, துபாயிலே ஒரு ரிசப்ஷன் நடத்தி விடுவோம். ஐயா துபாயில இருந்து நேரா வர்றீங்களாக்கும்? உலகத்தையே சுத்தி போட்டு வரவே, சிங்கப்பூர்ல இருந்து சிதம்பரத்துல வரேனாக்கும். ஏகப்பட்ட சாமான் சட்டெல்லாம் வச்சிருக்கீங்க. என்ன அப்படி கேட்டு விட்டேன்? 1,80,000 ரூபாய் டியூட்டி கட்டி இருக்கவே, கொஞ்சம் யோசிச்சு பாருவே. செண்டு கிண்டு விக்கிறதா இருந்தா சொல்லுங்க. யார பார்த்து விக்கிறதுங்கிற? நீ ஏதாவது வச்சிருந்தா சொல்லுவே, நான் வாங்கிக்கிறேன்.
ஏகப்பட்ட அமெரிக்கன் டாலர் வச்சிருக்கவே. அமெரிக்கன் டாலரா? என்ன சொன்ன? அமெரிக்கன் டாலர்னு சொன்னீங்க. அப்படியா சொன்னேன்? பொய் பொய் பொய். அது அப்படியே அழிச்சிடு. ஹலோ ராபர்ட், நான் கோபி பேசுறேன். கை நிறைய பணத்தோட ரூம் நம்பர் 208 இங்க ஒரு மாக்கான் தங்கி இருக்கான். இன்னைக்கு நமக்கு நல்ல வேட்டை. இன்னைக்கு சாயந்தரம் டான்ஸ் ஹால்ல எனக்காக வெயிட் பண்ணு. அவனை உனக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறேன். மாப்பிள, என் பொண்ணு கிட்ட உங்க போட்டோவை காமிச்ச உடனே பட்டுன்னு விழுந்துட்டா. ஆனா என் பொண்டாட்டி மட்டும் மாப்பிளைக்கு கொஞ்சம் வயசு கூட இருக்கும் போல் இருக்கு, வயிறு பெருசா தெரியுதுன்னு ஃபீல் பண்ணா. துபாயில ஷேக் விட்டு சாப்பாடு குறைச்சிருந்தேன். வயிறு பெருசா இருந்தாலும் வாலிபம் தெரியுதுன்னு என் பொண்ணு உங்களைத்தான் கட்டிக்குவேன்னு ஒத்த கால்ல நிக்கிறா. துபாயில எல்லாம் பேரிச்ச மாதிரி சாப்பாடு. இந்த பாருங்க மாப்பிள, என் பொண்ணு வெளிநாடெல்லாம் போய் சுத்தி பார்க்கணும்னு ஆசைப்பட்டா. இப்ப வெளிநாட்டுக்கே வாழ்க்கைப்பட நினைச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்ன சொல்லுதியே? வெளிநாடு சுத்தி பார்க்கணுங்கிறாளா? காட்டி விடுதே, முச்சூட்டியும் காட்டி விடுதே. கல்யாணத்துக்கு ஒரு இன்டர்நேஷனல் டூர் அரேஞ்ச் பண்ணிடுவா. மாப்பிள, இன்னைக்கு சாயங்காலம் 6 மணிக்கு என் வீட்டுல ஒரு சின்ன பார்ட்டிக்கு ஏற்பாடு பண்ணிருக்கிறேன். நீங்க அவசியம் வந்து கலந்து. என்ன சொல்லுதியே? கல்யாணத்துக்கு முன்னாடி வீட்டுக்கு வர்றதா? நான் வரமாட்டேன்னே. தப்புன்னே. வந்தா இதுல என்ன தப்பு இருக்கு? வாழ பத்தி தப்பு இல்லவே. வந்து ஏதாவது தப்பாயிருச்சுன்னா மாப்பிளைக்கு பிரிய வந்தா அடிச்சே பிச்சிருவீங்க போல் இருக்கு. பிச்சிருவன் நினைக்காதீங்க. வரதட்சணை வாங்க மாட்டேன்ல. உங்க பொண்ணுக்கு ஒரு ஆஸ்பத்திரியை கட்டிவிடுவோம். ஏகப்பட்ட அமெரிக்கன் டாலர். அமெரிக்கன் டாலரை பத்தி பேசும்போது நொட்டில வந்து நின்றுகிட்டு போல காலி இருட்டு பயம். மாப்பிள்ளை யார சொல்றீங்க? வாயா, வண்டி பிக்கப் கொஞ்சம் கம்மியா இருக்கு பாரு. வேலையை பார்க்காம என்ன சார், இந்த வண்டி யாருது? அதோ அந்த ஹோட்டல் வேலை செய்றாரே அவருது. எந்த ஹோட்டல்? அட்லாண்டி ஹோட்டல் சார். அந்த ஆளை இப்ப பார்க்க முடியுமா? ஓ பார்க்கலாமே. தம்பி ஓட ஆளை கொண்டு போய் அந்த ஹோட்டல் வேலை செய்றாரு கோபி அவரே காட்டும். அண்ணாச்சி இல்லங்க, இன்ஸ்பெக்டர் சார், இவருதான் கார் ஓனர். ஹாய் ஹாய். அவளை பாத்துட்டு சும்மா போலாமா? அதான் காலில் விழுந்து கும்பிட்டேன். மகாராசா இல்லவே, வாட்ச்மேனுவே. இதுக்கு மகாராசா இல்லையா? வாட்ச்மேனா? அத்தோ வாட்ச்மேனே இவ்வளவு அழகா இருந்தாங்கன்னா மகாராசா இந்தியாவோட மகாராசாவே கிடையாதுவே. பொலிட்டிக்கலே தெரியாம இருக்கீங்களே. என்ன சொல்றீங்க? பொலிட்டிக்கல். வாங்க போலாம். வாங்க வாங்க வாங்க. இவ்வளவு காப்பி கிளம்பு கட்டிவிட்டு விளக்கு தலையில தொங்க விட்டுருக்கானுவ. ஹோட்டல் கட்ட 2000 ரூபாய் செலவு இருக்குமா? ஆறா கிறுக்கு பையனா இருக்கிற. 3575 ரூபாயில கட்டி முடிச்சுட்டானுங்கடா. இவர் யாரோட காப்பி கலப்பு கட்டணும். மூஞ்சிய பாரு மாமா, அங்கிட்டு பாருங்க. கையிலுக்கு டிக்கெட் குடுக்கறாங்க. திரும்பி போறதுக்கு டிக்கெட் வாங்கலாம் வாங்கலாம். ஐயோ, என் மானத்தை எடுக்கிறானுங்களே.
டீசென்ட் இல்லாத பயலுவே. அடேங்க அப்பா, துபாயில போய் டைவர் வேலை பார்த்துட்டு இம்புட்டு பெரிய பங்களாவை கட்டிருக்கே. இது பங்களா இல்லவே, ஹோட்டலு. எம்புட்டு ரூபா 25,000. இதுக்கு நம்ம ஊர்ல 4 காணி நிலத்தை வாங்கி போட்டா பேரனும் பேத்தியும் உழுதுட்டு இருப்பாவே. இதுக்கே வாய வளர்க்கிறியே, கல்யாணத்துக்கு 2 லட்சம் ரூபாய் பட்ஜெட் போட்டிருக்கவே. நீங்க ஆயிடுவேன். என்னவே அவசரமா பேசுற? என் பணம் ஒண்ணும் காலி ஆகாது. 48 லட்சம் ரூபாய் அவருக்கு ஆக்கி வச்சிருக்கேன். கால்ல இருந்து ஒரு கிராக்கியம் வரல, சுத்த கூப்பிரியா போட. ஏன் நாட்டுல எல்லாரும் ஷூ போறதே விட்டானுங்களோ? இல்லடா, தூக்கு பாலிஸ் போட தான் விட்டானுங்க. உனக்கு இப்ப ஷூ பாலிஷ் பண்ணும், அவ்வளவுதானே? So, motive of murder? பணம். ஆமா சார், பணம் தான் ரீசன். No, 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 no. மேடம், நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு பொறுமையும் நிதானமும் ரொம்ப ரொம்ப அவசியம். 4 கொலை நடந்திருக்கு, இன்னும் பொறுமையா சார்? சார், டெஃபினெட்லி I'll tell you. சேட்டோட டெட் பாடியில இருந்த நீளமான முடிய வச்சு பாக்கும்போது இந்த கொலையில ஒரு பொண்ணு சம்பந்தப்பட்டிருப்பான்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன சார் நினைக்கிறீங்க? ஒரு முடிய வச்சு மட்டும் முடிவெடுக்க கூடாதுமா. அது அவன் பொண்டாட்டியோட முடியாவும் இருக்கலாம் இல்லையா? நோ, அது அந்த கொலைவாரிதான் கொலைவாரிதான் கொலைவாரிதான். பத்தினி இல்ல, நான் கூட உத்தமன் இல்ல. நீ ஒன்னும் பத்தினி இல்ல, நான் கூட உத்தமன் இல்ல. நான் போட்டேன் கணக்குன்று மனசுக்குள்ள, சம்மதிச்சா சுகம் வர சம்மதம் சொல்லு. நான் போட்டே கணக்குண்டு மனசுக்குள்ள, சம்மதிச்சா சுகம் வரும் சம்மதம் சொல்லு. நீ ஒன்னும் பத்தினி இல்ல, நான் கூட உத்தமன் இல்ல. தேனும் ஒண்ணு சேர்ந்தது, பார்த்தா உண்ட தோணுது. நீ சொன்னா கட்டினதில்ல, காத்தே நெஞ்சோட கட்டினமுல்ல. ஆமாண்டே
மனசுக்குள்ள நீ ஒன்னும் பத்தினி இல்ல நான் கூட உத்தமன் இல்ல நான் போட்டேன் கணக்கொன்று மனசுக்குள்ள சம்மதிச்சா சுகம் வர சம்மதம் சொல்லு ஹே நீ ஒன்னும் பத்தினி இல்ல நான் கூட உத்தமன் இல்ல அட ஒன்ன போல பொண்ணு இல்ல என்னம்மா கண்ணு அடி ஒன்னதான் எண்ணி வந்து சொல்லம்மா பொண்ணு ஏமாதி மாதமாகி போச்சு மாம நெஞ்சும் மாறி போச்சு மாலை போடும் நாளை பத்தி சொல்ல வேணுமா நீ பொண்ணு பத்தினி இல்ல நான் கூட உத்தமன் இல்ல நான் போட்டேன் கணக்கோணு மனசுக்குள்ளே சம்மதிச்சா சுகம் வரும் சம்மதம் சொல்லு நீ ஒண்ணு பத்தினி இல்ல நான் கூட உத்தமன் இல்ல குத்தா குத்தா அட சின்னமானே ஒன்னத்தானே நெஞ்சுக்குள்ளே எண்ணித்தானே ராவெல்லாம் நிம்மதி இல்லை ராக்காவே ராக்கூத்து போடவும் இல்லை மாமாவே ஆசையோட தேர வேணும் அந்த லோகம் போட வேணும் ஆணும் பொண்ணும் கூட வேணும் கொஞ்சம் வர்றியா இன்னும் பத்தினி இல்ல நான் கூட உத்தமன் இல்ல நான் போட்டேன் கணக்கொன்று மனசுக்குள்ள சம்மதிச்சா சுகம் வரு சம்மதம் சொல்லு பத்தினி இல்ல நான் கூட மாடி என்ன தீரிய போட்டானுவா மாட்டுக்கு போட்டாப்புல பூ கீழே துப்பாது குதிரை மூஞ்சில துப்பு சரியான ஆள பணி பணமா மாமா நம்ம ஊரு பிள்ளையார் கோயில் தின்ன மாதிரியே இருக்குதப்பா சிலு 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 சிலுன்னு என்னதான் சொல்லு தின்னு விட்டு திண்ணையில உட்கார்ந்தாதான் தின்ன மாதிரியே இருக்கு என்ன தேடாதுன்னா பெரிய காப்பி கலப்பு கட்டி இருக்கிறானா சோழ சோறு கேட்டனே இல்லன்ட்டானே ஆனா அதை விடு ரெண்டாப்ப கேப்ப கழிவு கூட்டிட்டான்னு கேட்டன்ல ஊத்துனானா என்ன கலப்பு இது மாமா இப்படி எல்லாம் ஆகணும் தெரிஞ்சுதான் நான் எங்க ஆத்தா கிட்ட சொல்லி கைமுறுக்கு சுத்தி வந்துட்டேன் முறுக்கு சுத்துறதாண்டா புத்திசாலி பாத்து கிணத்துல விழுந்துற போறீங்க உள்ள போட்டு மூடிட்டு போயிடாத இம்புட்டு செலவு பண்ணி காப்பி கலப்பை கட்டி விட்டு நடுவுல கொண்டாந்து கேணியை கட்டி விட்டுருக்கானுவா அட கோணவாயா அதிகமா படிச்சுட்டால எதை எங்க கட்டணும்னு தெரியாம கட்டிடுவானுங்க இப்படிதான் ஆகணும் தெரிஞ்சு நான் பள்ளிக்கூடத்துக்கே போகலே சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம் மாமா அந்த புட்டிக்குள்ள ஆம்பளையா போனா பொம்பளையா வராங்க மாமா பொய்யெல்லாம் பேசாதடா எங்கடா ஆம்பளை போதுல ஆமா ஆம்பளை பொண்ணு மூடிட்டா பொம்பளையா வருவாங்க உனக்கேண்ட அடே அகலவாயா ஆம்பளையா போனவன் பொம்பளையா மாறி வரல உன்னை தூக்கி இந்த கிணத்துக்குள்ள போட்டு குதிச்சு விட்டு ஊருக்கு போய் சேர்ந்துருவேன் மச்சான் 30 வருஷமா பொண்ணை தேடி உனக்கும் கிடைக்கல 20 வருஷமா பொண்ணை தேடி எனக்கும் கிடைக்கல அதனால 2 பேர்ல யாராவது ஒருத்தர் உள்ள போனாதான் குழப்பம் தீரும்
கலரும் மாறி வருது. கலர் மாறின என்னடா கம்மனு வாடா. ஏடா கோணவாயா பாத்துட்டு பாக்காத மாதிரி போறியா? போயோ ஊருகாதண்ணா இந்த பொய்யெல்லாம் பேசப்படாத. ஆமா நல்லா தான் இருக்கிறேன். ஏற்கனவே வாயு கோணல் அதுல கொட்டாய் விட்டா எப்படி? ஏண்டா பொட்டி கோளர்ந்து வந்த உடனே கையும் முயங்கிறியா? ஆமா உன்னை வச்சு நான் எப்படி குடும்பம் நடத்துறது? நல்லா தான் இருக்கிற பரவாயில்ல. என்னடா சொல்றா? நல்லா கட்டுப்பிடிக்க சொல்றாங்க. அப்படியா? தள்ளி நில்லு. ஐயோ, ஐயோ. அண்ணாச்சி, இந்த ராபர்ட் மனசு வச்சா எதையும் முடிக்காம விட மாட்டான். அமெரிக்கன் டாலரை இந்தியன் கரன்சியாக்கி உங்க கையில தர வேண்டியது ஏன் பொறுப்பு. கவலையை விடுங்க, உங்களுக்காக சோனி ஸ்காட்ச் விஸ்கியோட உட்கார்ந்து இருக்கான். நான் மட்டும் துபாய்க்கு போகாம இருந்திருக்கணும், கபில் ஷாவே வந்திருக்க முடியாது. இருங்க, ஒரு அடி அடிச்சு வந்துடுறேன். பெட்டியை கொடுங்க அண்ணாச்சி. இருக்கட்டும் இருக்கட்டும் இருக்கட்டும். அமெரிக்கன் டாலர் உங்களால என்ன முடியாது, இந்தியன் டாலர் ஆக்கி தரேன். இது வரைக்கும் இந்தியன் பேட்ல ஆனதே இல்ல. அண்ணாச்சி கொஞ்சம் பேட்டை கொடுங்க. இந்தாங்க, அங்க போய் போடுங்க. அண்ணாச்சி அப்படியே பந்த தூக்கிட்டு போயிடாதீங்க. என்னாச்சு? பொட்டி பொட்டி பொட்டி. அதான பார்த்தேன், வெஸ்ட் இண்டீஸ் டீம் லெவல் இருக்க வேண்டியவர் நீர். வாங்க இந்தாங்க. ஜான் ஜாஜ் ஜான் ஜாஜ் டா 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 டா. ஐயா என்ன இது? இதுல ஊத்துறிய? இதுல நமக்கு கட்டுப்படி ஆகாதுல்ல. இந்தாங்க, இதுல ஊத்துங்க. இது பீர் ஜார். நான் பீர் அளவுக்கு பிராண்ட் அடிப்பேன்ல. இப்படித்தான் துபாயில ஒரு தடவை ஷேக்கு என் கூட சாப்பிட்டுட்டு ஷேக் ஆயிட்டாருல. சோடாவா வாட்டரா? நம்ம ரெண்டு பேரும் ராமாவா குடிச்சுக்குவோம். என்ன சொல்லுதிய? நீங்க குடிங்க அண்ணாச்சி. அந்த சிகரெட்டை கொஞ்சம் தாரது. இது எச்சுங்க? அதனாலதான் கேட்டேன். உங்க கேர்ள் ஃபிரெண்டு லிப்ஸ்டிக்கு பதிலா ஜாம் தடவிக்குவாங்களா? அண்ணாச்சி இருக்குது இல்ல? அண்ணாச்சிக்கு சந்தோஷம் வந்தா மத்தவங்க சாகடிச்சிருவீங்க போல இருக்கு. இப்ப அண்ணாச்சி தான் செத்துக்கிட்டு இருக்கவே. வெயிட்ட கொஞ்சம் குறைச்சிக்கவே அகலாடி. அண்ணாச்சி, அமெரிக்கன் டாலர் பத்தி பேசுவோமா? பேங்கால பயப்பில்லை. முதல்ல உள்ளே வியாபாரம் பேசினா விளங்குமா? 2-3 ரவுண்டு போகட்டும், பேசிக்குவோம். அண்ணாச்சி, குடிச்சிட்டு பேசினா குழப்பம் வரும்ல? அது எப்படி வருங்க? இந்தியாவிலதான் வரும். நான் துபாய்க்காரன் இல்ல, தூக்கி போட்டு வச்சிருவேன் இல்ல. எங்க என் பெட்டி? பெட்டி பெட்டி இருக்குது. ஆமா, தலையில எப்ப பார்த்தாலும் ஒண்ணு மாட்டிட்டு இருக்கீங்க, என்னது? அது துபாயில இருக்கிற ஷேக்கு கிட்ட நினைச்ச போதெல்லாம் பேசிக்குவேன்ல. சும்மா என்னடா போடா. போடாங்கிற உள்ள வரா பாரு. போடா. என்னலே கண்டுகுட்டிய மிரட்டிய? மறுடிங்கிறது சரியா தானே இருக்கு. வாழ என்னலே, என்ன வேணும்? அது ரேடியோவா? வச்சிக்க, கொண்டு போல. என்னங்க அவன் கேட்டது பொசுக்குன்னு எடுத்து கொடுத்துட்டீங்க? வரும்போதே பார்த்தேன். மட்ட அவசரம் கூட இல்ல, சிக்ஸர் அடிச்சு விட்டால. அப்பவே கொடுத்துருக்கணும், இப்ப கொடுக்குறேன். அம்பிடுதே, நான் யாரு எது கேட்டாலும் கொடுத்துருவேன்ல. அண்ணாச்சி, என் பெட்ரூம் எதுக்கு என்கிட்ட காட்டுறீங்க? ஐயோ, உங்க பெட்ரூம் உங்க பெட்ரூம் உங்க பெட்ரூம். அண்ணாச்சி, பெட்டியை கொடுங்க. பெட்டியோட எப்படி? அதை பத்தி நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? துபாய்க்காரனாக்கும் தூள் கலப்பிடுவல்ல. என்ன நீங்க பெட்டிக்கே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க? உங்களுக்கு பெட்டி முக்கியமா இல்ல பொண்ணு முக்கியமா? ரெண்டும் தான். பொட்டி இருந்தா தானே பொண்ணே வருது.
இந்த பாட்டை போடு. எல்லா குழந்தையும் ஒழுங்கா விளையாடுதுங்க. இது மட்டும் என் உசுரை வாங்க பிறந்திருக்கு. என்னடா அது? யார் கொடுத்தது? நான் அந்த அங்கிள் எனக்கு பிரசன்ட் பண்ணாருமா. யார் அது? கண்டவன் கொடுத்தா வாங்கிக்கிறதானா? போய் கொடுத்துட்டா. அந்த அங்கிள் பிரசன்ட் பண்ணாருமா. இந்த நியூ இயர்ஸ் டே அன்னைக்கு என்கிட்ட உத வாங்காத, போய் கொடு. மாமா அவர் கொடுத்தாருமான்றல. போடா, போடு. அவர் கொடுத்தா போங்க. இல்ல நாளைக்கு உங்களுக்கு நிச்சயதார்த்தம் இல்ல? ஐயா, அதையே ஞாபகப்படுத்துறீங்க? எங்க போகணும்ல, அதான் கேட்டேன். நான் ஒண்ணும் போகணும்னு அவசியம் இல்ல. கல்யாணத்துக்கு கூட நான் போக வேண்டாம். ஒன்ன பார்சல் பண்ணி அனுப்பிட்டாங்கன்னா அதுவே எனக்கு போதும். போங்க. அண்ணாச்சி துபாய்க்காரன் இல்லையா? என்னவே ஊசி தூக்கிட்டு நிக்கிறீங்க? போவே அந்த பக்கம். உங்களுக்காகத்தான். இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. எனக்கு போட தெரியல. போல அந்த பக்கம். இத போட்டுக்குங்க. போல சொல்றத கேளுவே. விளையாடி என்னவே? என்னலே என்ன பண்ணுவீங்க? ஒண்ணுமே புரியலையே. நான் கொடுக்க மாட்டேன். நான் கொடுக்க மாட்டேன். நான் கொடுக்க மாட்டேன். என் பட்டி, என் பட்டி. நான் கொடுக்க மாட்டேன். நான் கொடுக்க மாட்டேன். நான் கொடுக்க மாட்டேன். என் பட்டி, பட்டி, பட்டி. என்ன கொலை பண்ண போறீங்களா? என்ன ஏமாத்திட்டீங்களே, பாருல என்ன ஏமாத்திட்டீங்களே. கொடுக்க மாட்டேன். என் பட்டி நான் கொடுக்க மாட்டேன். ஐயோ, என் பட்டி நான் கொடுக்க மாட்டேன். பாருல என்ன ஒண்ணு பண்ணாதீங்க. என்ன ஒண்ணு பண்ணாதீங்க.